அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துட்டு இருக்கோம். அதை கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற சின்ன சின்ன மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கோம். அதை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதன் மூலமா இன்னும் அல்லாஹ் கூட நெருக்கமாகி சொர்க்கத்தை மட்டும் இல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மக்களாக நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த ஃபீலிங் எதனால வருது, ஆக்சுவலா அது கரெக்டா, அது தவறா, இல்ல அதை எப்படி மாத்திக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு இன்ஷால்லா பார்க்க போறோம். அது என்ன ஃபீலிங்? நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருப்போம், எதுக்கு தான் நான் இந்த உலகத்துல இருக்கேன், ஏன்டா இப்படி இருக்கு எனக்கு வாழ்க்கை, இதுக்கு பேசாம நான் வந்து ஒரு ஆடாவோ மாடாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு உயிரினமா இருந்துட்டு போயிருக்கலாம்ல, இவ்வளோ மனுஷனா இருந்து கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்போம். அதே நேரத்துல என்னோட வாழ்க்கை எங்க தான் போயிட்டு இருக்கு, எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆயிருப்போம். நமக்கு தெரியும் மறுமை இருக்கு, மறுமைக்காக தான் வாழ்றோம் அப்படின்றதெல்லாம் தெரியும். இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி பிளாங்கா பிளைண்டா எதுக்காக தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் எதனால வருது, இது கரெக்ட் தானா, ஆக்சுவலா இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு டீட்டெயிலாக இன்ஷால்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம வந்து ஒரு கல்லா மண்ணா படைக்கப்பட்டிருக்கலாமே, படைக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது, எந்த ஒரு கவலையும் இருந்திருக்காது, நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எப்போ மனிதன் வந்து இந்த வார்த்தையை சொல்லுவான் அப்படின்னா, மறுமை நாள்ல தன்னோட நிலையை அவன் கண் முன்னாடி பார்ப்பான். கண் முன்னாடி பார்த்துட்டு சொல்லுவான், மண்ணோட மண்ணா ஆயிருக்க கூடாதா அப்படின்னு கேட்பானா. ஸோ ஏன்னா அவன் கபர்ல இருப்பான், எழுப்பப்படுவான். எழுப்பப்பட்ட உடனே நரகவாசிகள் என்ன செய்வாங்க, நரகத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வேதனை தாங்க மாட்டாம, இந்த மாதிரி நான் மண்ணோட மண்ணாவே இருந்திருக்கலாமே, எதுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டனோ அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை யார் சொல்லக்கூடிய வார்த்தை, மறுமையில யார் தோல்வி அடைகிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையா நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஆனா நம்ம இன்னைக்கு எல்லாருமே இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டே இருக்கோம், கல்லா மண்ணா படைக்கப்பட்டிருக்கலாம், மனுஷனா வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எனக்கு ஏன் இவ்வளோ கவலை, இந்த பிரச்சனைனால தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எதனால உண்டாகுது? ஆஸ் பர் சைக்காலஜி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த அன்ஹாப்பினஸ், ஒரு ஹாப்பியாவே இருக்க முடியல அப்படின்றதுக்கான காரணம் ஒரு 5 விஷயத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கம்பேரிசன். நம்ம யூஸ்வலா மற்றவங்கள கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். மற்றவங்களாம் சந்தோஷமா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை நடக்குது, மற்றவங்களுக்குலாம் புள்ள பிறக்குது, எனக்கு மட்டும் ஏன் புள்ள பிறக்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்குலாம் செல்வம் இருக்கு, எனக்கு ஏன் செல்வம் இல்லை, அவன்லாம் கார் வாங்கிட்டான், அவன்லாம் வீடு வாங்கிட்டான், என்னால் ஏன் வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹையர் ரேஞ்சில் இருக்கவங்கள நம்ம பார்த்து பார்த்து நம்மளை கம்பேர் பண்ணி நம்மளை லோவராக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ லோவராக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட செல்ஃப் ஒர்த் எல்லாமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம வீக்காக இருக்கோம், நம்ம அசிங்கமாக இருக்கோம், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்குது. இதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் உங்களுடைய செல்வத்தில் விட உயர்ந்தவங்கள பார்க்காதீங்க, உங்களை விட செல்வத்தில் தாழ்ந்தவங்கள பாருங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கோம். அது வாடகை வீடோ சொந்த வீடோ அது வேற. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெளியே போயிட்டு வரதுக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இப்போ கார் இல்லைன்னா பஸ் இருக்கு, பஸ் இல்லை அப்படின்னா ட்ரெயின் இருக்கு, ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்ல கண்டிப்பா போறோம். இப்போ நம்ம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போறோம்னா யாராச்சும் நடந்து போறோமா? இல்லை. அந்த போற அளவுக்கு நமக்கு ஒரு மணியை கொடுத்துருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். 3 நேரம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கான். அதனால அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சாப்பாடுக்கெல்லாம் நம்ம மணி இருக்கு. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, அது சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ நம்ம எதை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம்? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்கள பாருங்க. உங்களை மாதிரி வீடு கொடுக்கப்பட்டவங்க வீடு கொடுக்கப்படாமல் இருக்காங்க சிலர். உங்களை மாதிரி சாப்பாடு இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கும் பலஸ்தீனில் பார்க்குறோம், எல்லாமே இருந்து ஒன்றுமே இல்லாத நிலையில் இப்போ இருக்காங்க. எல்லாரும் வசதியானவங்க தான். ஆனால் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை, வீடு இல்லை, அவங்களுக்கு நல்ல ஹெல்த் இல்லை, அவங்க அந்த பாம் பிளாஸ்டில் அவங்களோட உடல்களில் பல உறுப்புகளே இல்லை. ஆனாலும் அவங்க சந்தோஷமாக அல்லாஹ்வை இன்னும் வணங்கிட்டே இருக்காங்க. அப்போ நமக்கு மேலே இருக்கவங்களே பார்த்து கம்பேர் பண்ண அன்ஹாப்பினஸ் உருவாகும். ஸோ நம்மளோட செல்ஃப் ஒர்த் எல்லாமே கம்ப்ளீட்டாக காலியாக ஆரம்பிக்கும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட சொந்த வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்போ நான் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன், என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி செல்ஃப் என்ன சொல்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கம்பேரிசன். நம்ம ஸ்கூலில் இன்னொரு பையன் வந்து ஒரு பென்சில் வச்சுருக்கான் அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அவன் வச்சுருக்கான், நம்ம இல்லை, அவங்க இருந்து ஆரம்பிக்குது கம்பேரிசன். ஸோ இந்த சொசைட்டியில் அப்படியே வளர ஆரம்பிச்சுட்டே இருக்கு.
இதனால் அன்ஹாப்பினஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நம்ம எப்போ அந்த சொல்யூஷனை நம்ம அப்ளை பண்ணுறோமோ அப்போ அந்த அன்ஹாப்பினஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் ஆயிடும். ஸோ எப்படி அவாய்ட் ஆகும்? நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்குறோம். கீழே இருக்கவங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடு கூட அவங்கக்கிட்ட இல்லையே, நமக்கு இப்படி ஒரு மறைமுகமான கூரையுள்ள ஒரு வீட்டில் எல்லாம் நம்மளை வாழ வச்சுருக்கான், அப்போ அதுக்கு நான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். அப்போ ஒரு ஹாப்பினஸ், நிம்மதி, திருப்தி வரும். நமக்கு 3 நாள் சாப்பாடு இருக்குது, அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் வாங்குற அளவுக்கு நமக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான், சாப்பாடு கொடுக்குறான். எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது இதை நினைக்கும் போது அப்போ ஒரு ஹாப்பினஸ், அமைதி உண்டாகும். ஸோ அப்போது அந்த இடத்துல அன்ஹாப்பினஸ் அப்படின்றது உண்டாகாது. நம்ம வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் கம்பேரிசன். ஸோ இந்த கம்பேரிசன் இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ஒர்த் ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது தானே நான் லோவாக இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணுறேன். நான் என்னை மட்டுமே பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வீடு இருக்குது, எனக்கு போயிட்டு வரதுக்கு வசதி இருக்குது, சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, மற்றவங்கள யாரையும் கம்பேர் பண்ணல அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்னோடய செல்ஃப் ஒர்த் அதிகமாகிட்டே போகும். எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், வேறு என்ன வேணும் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். ஸோ இதுவே நம்ம செல்ஃப் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம மற்றவங்க கூட இன்ஃபீரியாரிட்டாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இன்ஷா அல்லாஹ். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ரெஷர். நம்ம கம்பேர் பண்ணுறது வேறு விஷயம். 2வது சோஷியல் ப்ரெஷர். சுற்றி இருக்கவங்களாம் வந்து என்ன, உனக்கு சொந்த வீடு இல்லையா, ஒரு வீடு கட்ட கூட உனக்கு வசதி இல்லையா, அது கூட திறமை இல்லையா, ஒரு கார் வாங்க கூட உனக்கு வசதி இல்லையா அப்படின்னு இந்த சோஷியலாக ஒரு ப்ரெஷர் உண்டாகும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் உண்டாகும்போது அப்போவும் நமக்கு என்னாகும், அன்ஹாப்பினஸ் உண்டாக ஆரம்பிக்கும். ஏன்? நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துலயே வர ஆரம்பிக்கும். இவன்லாம் நம்மளை வந்து பேசுகிறான், எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் உண்டாகும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், இந்த குர்ஆனில் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் அல்லாஹ், நீங்கள் இந்த உலகத்தின் பக்கமாக முகத்தை திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கான அர்த்தம் என்ன? இந்த உலகம் இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே வழி தவறி கூட்டிகிட்டு போகக்கூடியது. அப்போ நீங்கள் அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்கிறான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மறுமையை மட்டும் பாருங்கள். வரா அத்ஹரி அப்படின்னா கண் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரொம்ப முக்கியமான நாள். ஸோ அந்த மறுமை நாளை பாருங்கள், நீங்கள் சைடாக உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஸோ அப்போது இந்த இடத்துல சோஷியல் ப்ரெஷர் நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் உனக்கு வந்து ஒரு சொந்த வீடு கூட வாங்க மாட்டியா, ஏன் ஒரு நகை கூட இல்லையா, உனக்கு இதை கூட போட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கா, இது எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்ற ஒரு பதில் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் வரும். இல்லை நம்மளே அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லும்போது நம்மளே கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் மற்றவங்க கூட. கம்பேர் பண்ணுற நேரத்தில் இன்னொருத்தவங்க வேறு வந்து சோஷியல் ப்ரெஷர் இருக்குது நமக்கு வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், ஓகே பாரு நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகும். ஸோ இந்த இடத்துல சோஷியல் ப்ரெஷர், அதுலேயும் நம்ம குர்ஆன் வசனத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளோட செல்ஃப் ஒர்த் இன்னும் அதிகமாகும். இப்போ யாராவது வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட உனக்கு கார் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு சோகமாக, என்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இருக்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா. எல்லா மக்களுக்கும் அதுதான் தேவை, அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது தான் தேவை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தேவையோ என் ரப்பு கொடுத்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் சந்தோஷமாக இருக்கேன். கார் வாங்கி தான் சந்தோஷமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. எதுக்காக கார்? டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான். நான் அவ்வளோ பெருசாக போக போகிறதில்ல, அப்படியே போனாலும் எனக்கு வேறு டிரான்ஸ்போர்ட் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும், அந்த இடத்துல எவ்வளோ பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்க நம்மளை எந்த அளவு கண்ணியமாக பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இனிமேல் இவங்ககிட்ட போயிட்டு இவங்களை இன்சல்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இஸ்லாத்தை விட ஒரு சிறிய ஒரு இலகுவான ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அன்ஹாப்பினஸ் உண்டாகிறதுக்கான 2வது வழி பார்த்தோம். 3வது என்ன அப்படின்னா அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். இப்போது நமக்கு சம்பளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, மாதம் ஒரு 30,000 சம்பளம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா 30,000 சம்பாதிக்கணும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப பெரிய கார் வாங்கணும், ரொம்ப லக்ஸூரியான வீடு வாங்கணும், பெரிய சோஃபா இருக்கணும், பெரிய இடம் இருக்கணும், பெரிய டிவி இருக்கணும் அப்படின்னு அன்ரியலிஸ்டிக்காக, ஒரு ரியலிஸ்டிக்காக உண்மையாக இருக்கக்கூடிய ஆசைகள் இல்லாமல் தேவையில்லாத அன்வான்டான ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி பார்த்தோன்னா 1 லட்ச ரூபாய் வாங்குறவனுக்கும் இதே ஆசை, 30,000 சம்பளம் வாங்குறவனுக்கும் இதே ஆசை இருக்குது அப்படின்னா இது எப்படி நம்மளோட லைஃப்பை கால்குலேட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா ஒரு சரி ஓகே மந்த்லி ஒரு 30,000 அவன் சேவிங்ஸ்க்கு மட்டுமே வச்சுருப்பான். ஸோ சேவிங்ஸில் மட்டும் இருந்து அதை எடுத்து கொடுக்குறது வேறு விஷயம். இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட பத்தாது நமக்கு. அப்போ 30,000 சம்பாதிக்கும் போது இதே அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்க என்ன ஆகும்,
ஒரு ப்ரெஷர் உண்டாக ஆரம்பிக்கும். இன்னும் நம்ம நிறையா சம்பாதிக்கணும், இன்னும் காசு தேவை, இன்னும் காசு தேவை. பட் அது எதுக்கு தேவை, ஏன் இந்த ஆசைகள் இருக்குது அப்படின்றது தெரியாது. நான் வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்கி வைக்கணும். எதுக்காக வாங்கி வைக்கணும்? எல்லாரும் வந்தால் என்ன புகழணும், இவ்வளோ பெரிய டிவி இருக்கா அப்படின்னு. அந்த புகழ் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்? அதே நான் இதை கடன் வாங்கி செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும்? இந்த கஷ்டம் பெருசா இல்லை இந்த புகழ் பெருசா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக சரி ஓகே எனக்கு புகழ் தான் ஃபஸ்ட்டு வேணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? ரொம்ப இலகுவான வழி. உனக்கு என்ன வருமானம் இருக்கோ, உனக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பேசிக்காக நீ நிறைவேற்றுக்கும். அன்வான்டான விஷயங்கள், அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்கள்ல ஆசைப்படாது. ஈவன் 1,00,000 சம்பளம் வாங்கினா கூட நம்ம பெரிய பெரிய டிவி வாங்க கூடாது. ஆக்சுவலாக ஏன் கூடாதுன்னா அது ஒரு ஆடம்பரமான விஷயத்துல ஈடுபடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம ஆடம்பரமாக திருமணம் செய்கிறது, ஆடம்பரமாக வீடை வச்சுக்கிறது, ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸு போடுறது, இதெல்லாம் பெருமை அடிக்கிறதுக்கு உரிய விஷயம். பெருமை உள்ளத்தில் ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலே சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. பெருமை தவிர வேறு எதுக்காக இந்த பொருட்கள்லாம் நடத்துகிறோம் சொல்லுங்கள்? பெரிய பெரிய பொருள்லாம் ஏன் வாங்கி வைக்கிறோம்? பெரிய காரு, பெரிய டிவி, பெரிய சோஃபா, பெரிய வீடோடைய அமைப்பு, பெரிய வீடு, இதெல்லாம் எதுக்காக வாங்குகிறோம்? பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறது, பெருசாக நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, நல்ல கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? பெருமைக்காக. அப்போ இஸ்லாம் அதை மொத்தமாக தகர்த்தெரியுது. பெருமை ஒரு கடுகளவு இருந்தால் கூட நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது. உனக்கு சொர்க்கம் வேணுமா? பெருமைப்படாத. பெருமைப்படாமல் இருக்கணும்னா மோஸ்ட்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். சஹாபாக்கள் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு தோல் செருப்பு போடணும்னு ஆசைப்படுறேன், இது பெருமையில் வந்துருமா அப்படின்னு பயத்தில் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ சர்வசாதாரணமாக ஒரு சாதாரண ட்ரெஸ் வாங்குறதுக்கு 10,000 செலவு பண்ணுறோம். ஒரு சாதாரண விஷயத்துக்கு 20,000 30,000 செலவு பண்ணு, ஆனால் நல்ல பெருமையாக கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கிராண்டாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா பெருமை அடிக்கிறது தான். ஸோ அப்போ அந்த பெருமை நமக்குள்ளே வரக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழணும். எந்த அளவு ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் படுத்திருக்கும் போது அந்த ஈச்சம்பாயில் அவங்களோட முதுகுல கோடுகள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு பார்த்து அப்படியே கண்ணீர் வடிப்பாங்களாம். எவ்வளோ பெரிய ஜனாதிபதி, எவ்வளோ பெரிய ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல், அவங்களுடைய உடம்பு இப்படி பாயில் படுத்து இப்படி கோடு கோடாக வரி வரியாக இருக்கேன். அப்போ ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு கேட்க கூட செஞ்சாங்க. கிஸ்ராவுடைய மன்னனை பாருங்க, மற்ற நாடுகளுடைய மன்னனை பாருங்க, எவ்வளோ பெரிய அரசாங்கத்தில் எவ்வளோ பெரிய மெத்தையில் இருக்கு, நாங்கள் உங்களுக்கு ஒரு மெத்தையாவது வாங்கி தரட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம இன்னைக்கு கேட்டு பார்ப்போம், நம்மளோட ஆசைகள் எல்லாமே பெருசாக என்னவா இருக்கும்? யோசிங்க. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இன்னும் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே எதுக்காக வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? பேசிக் நம்ம தேவைக்காகவா? இப்போ நம்ம தேவைக்காக வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு கார் வாங்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, கார் வாங்க போகிறோம். 5 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது, 50 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது, 10 லட்சத்துக்கும் கார் இருக்குது. ஸோ நம்மளோட அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோமா, இல்லை பெரிய காராக பெருசாக வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? எதை நம்ம நினைக்கிறோம்? ஸோ இதே மாதிரி தான் வீடு, காரு, வீட்டில் இருக்க பொருட்கள், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். சாதாரண ஒரு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க, தன்னோட கல்யாணத்தை, தன்னோட மகளுடைய கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்றதுக்காக 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் கடன் வாங்கி செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதுக்கு பேர் பெருமை இல்லையா? இதுக்கு பேர் ஆடம்பரம் இல்லையா? அப்போது எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும்? அப்புறம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எவ்வளோ ஜக்காத்து கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோம், இந்த மாதம் இப்படி விழுந்து தொழுகிறோம். எதுக்காக? உள்ளத்தில் பெருமை வந்துட்டால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நல்லா பாதுகாக்கணும். ஸோ ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. அப்படி எளிமையான வாழ்க்கைனா அந்த அன்ரியலிஸ்டிக் அந்த நீடெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அப்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் ரியலிஸ்டிக்கான எனக்கு தேவை என்ன, இந்த தேவை எதுக்காக நான் செய்கிறேன்? ஒரு ட்ரெஸ் போடும்போது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, போட்டுக்கிறேன். அடுத்தவன் அதில் பார்க்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது? பார்த்து 4 பேர் பாராட்டணுன்ற அவசியம் என்ன இருக்குது? அதில் எனக்கு பெருமை அடித்து அதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அப்பவும் நம்மளோட செல்ஃப் ஒர்த் அதிகமாகும். ஏன் தெரியுமா? நம்ம பெருமைக்காக வாழ ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அடுத்தவன் என்ன பார்ப்பான், அடுத்தவன் என்ன சொல்லுவான், இன்கேஸ் நான் இதை போட்டு போனால் அடுத்தவன் எனக்கு கேவலப்படுத்திடுவானோ, சிரிப்பானோ, இதை நம்ம செய்யாமல் விட்டுட்டா நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, இல்லை இதை செஞ்சால் இன்னும் நல்லா புகழ்வாங்களோ அப்படின்னு நம்மளோட மனசு ஃபுல்லாகவே அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய அடிமை அப்படின்றது கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஆப்சென்ட் ஆகும். அதனால தான் பெருமை வேண்டான்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னான், நம்மளை தடுத்தான். எப்போ பெருமை பின்னாடி போக ஆரம்பிக்கிறோமோ அப்போ மனிதர்களுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிடும். மனிதர்களோட வார்த்தைகளுக்கு, அதாவது நல்ல பெருமைப்படுத்தி பேசினா சந்தோஷமும்,
இல்லை இழிவுபடுத்தி பேசினா கவலையும் துக்கம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால அப்போ நம்ம அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கு அடிமையா இரு. எனக்கு அடிமையா இருக்க அப்படின்னா யார் அல்லாஹ் கிட்ட சிறந்தவங்க? யாரோட உள்ளத்துல தக்குவா அதிகமா இருக்கோ அவங்க தான் சிறந்தவங்க. வெள்ளையா இருக்கவங்களா, கருப்பா இருக்கவங்களா, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கவங்களா, நல்ல வீடு வச்சிருக்கவங்களா, நல்ல கார் வச்சிருக்கவங்களா, இவங்களா அல்லாஹ்னால மதிக்கப்படுறவங்க? நீ ஒரு ஏழ்மையா, வறுமையா, கஷ்டப்படுற நிலைமையில இருந்தா கூட தக்குவாவை அதிகப்படுத்திக்கோ, அல்லாஹ்வுடைய பயத்தை அதிகப்படுத்திக்கோ, நீ அல்லாஹ் கிட்ட சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் தக்குவா உடையவர்கள். அப்போ அப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இதனால ஏற்படக்கூடிய கவலைகள்ல இருந்தும் இதனால வரக்கூடிய நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தும் நம்ம நம்மள லோவா திங்க் பண்றதுல இருந்தும் வெளியே கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிக்கும். நான் என் ரப்புக்காக வாழ்றேன், என் ரப்புக்காக எல்லா விஷயத்தையும் செய்யறேன், என் ரப்புக்காக ஒரு பொருளை வாங்குறேன், என் ரப்புக்காக இந்த பொருளை தடுத்துக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இது மூணாவது விஷயமா பார்க்கப்படுது. நாலாவது விஷயம் என்ன? சோஷியல் மீடியா இல்யூஷன். இன்னைக்கு இதுக்குள்ளதான் மனிதர்கள் மாட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அடிக்ஷன் இருக்கும். ஆனா எல்லாரும் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியாவோட இல்யூஷன். சோஷியல் மீடியால எல்லாரும் இந்த கப்புள்ஸ்லாம் வரும்போது நான் பார்ப்பேன், சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா ஹாப்பியா அவங்க ஒருத்தவங்க கலாய்ச்சிட்டு வீடியோ போடுறாங்க. இவங்களோட வாழ்க்கையெல்லாம் அழுகை இல்லாம இருக்குமா? கவலை இல்லாம இருக்குமா? கஷ்டம் இல்லாம இருக்குமா? ஆனா காட்டும்போது அந்த கவலையை கஷ்டத்தெல்லாம் காட்டுறாங்களா என்ன? சந்தோஷமா இருக்கிறத மட்டும்தான் காட்டுறாங்க. அப்போ அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மட்டும் தான் வாழ்க்கை போல, இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல, இவங்கெல்லாம் இந்த பொருளை வாங்குறாங்க, நம்மளால வாங்க முடியல, இவங்க இதை வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கணும். ஸோ இது ஒரு அன்வான்டான, அதை விட டாக்ஸிக்கான ஒரு விஷத்தன்மை உடைய ஒரு விஷயம் நம்மளோட பிரெயினுக்குள்ள போகுதுன்னா அது இந்த சோஷியல் மீடியாவோட இல்யூஷன் தான். அதை பார்க்கும்போது ஓகே இவங்க 2 பேரும் ஹாப்பியாவே இருக்காங்க, பாருங்க எப்படி இவங்களாம் ஹாப்பியா இருக்காங்க, நம்ம ஹாப்பியா இருக்கோமா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அந்த இல்யூஷன்ல வாழ்ந்துருவோம். ஏன்னா அது உண்மை கிடையாது. கண்டிப்பா அவங்க உள்ளுக்குள்ள அடிச்சிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, எல்லாமே நடக்கதான் செய்யும். எஸ்பெஷலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமா நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இல்யூஷன்லேயே வாழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அகைன் நமக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி வர ஆரம்பிக்கும். செல்ஃப் ஒர்த் நமக்கு தெரியாம போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அன்ஹாப்பியாக மாறுறதுக்கான முக்கியமான விஷயம். ஸோ சோஷியல் மீடியா ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பார்க்குறேன், எதுக்கு பார்க்குறேன், எதை பார்க்குறேன், இதை தெரிஞ்சுக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ் இந்த சோஷியல் மீடியா நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம என்னைக்காவது எதை சர்ச் பண்ணுறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஃபோன் எடுக்கிறோம், பார்த்துட்டு ஓகே இதுக்கு தான் நம்ம போகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் இதை பார்த்தோம் வெளியே வந்தோம், இந்த வேலை முடித்தோம் வெளியே வந்தோம். அப்படி இருக்கா? அப்படி இல்லாத ஒவ்வொரு செகண்டும் நம்ம அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். அந்த ஃபோன் என்ன சொல்லுதோ, அதாவது அதோட அல்காரிதம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துக்கும் அல்காரிதம் இருக்கும். அந்த அல்காரிதம் மூலமாக நமக்கு சில விஷயத்தை பார்க்க திணிப்பாங்க. இந்த சோஷியல் மீடியா மூலமாக இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் எதை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, இதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, இதை கைக்குள்ளே வச்சுருக்கக்கூடியவங்க அதை மக்கள்கிட்ட திணிச்சிட்டு இருக்காங்க. அதை நமக்கே தெரியாமல் நம்ம உள்ள அடிமையாகி போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ அதுலேருந்து வெளியே வரும்போது நம்மளோட செல்ஃப் ஒர்த் என்ன அப்படின்றது தெரியாது. இந்த சோஷியல் மீடியா இல்யூஷனே போதும். இதுக்கு முன்னாடி 3 விஷயம் சொன்னோமா, கம்பாரிசன், சோஷியல் ப்ரெஷர், அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அப்போ அட்லீஸ்ட் நம்ம ஃபோனை பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னு தெரிஞ்சுட்டு பார்க்கலாம், ஏன் பார்க்கணும்னு தெரியலாம். தேவையில்லாத அன்வான்டான வீடியோஸ், அன்வான்டான இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம தவிர்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாத்தையும் விட கடைசியாக நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பர்பஸ். எப்போ ஒரு மனிதன் பர்பஸ் இல்லையோ, ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா அப்போது அவன் வேல்யூபிளாக இருப்பான். பர்பஸே இல்லாமல் பிறந்த வாழ்ந்த இறந்த அப்படின்னு இருந்தா அப்படின்னா அப்போ அவனுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு செல்ஃப் ஒர்த்துமே இருக்காது. இப்போ நமக்கே வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இல்லை, இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் வருது, எக்ஸ்ட்ராவாக 2 நாள் லீவ் வந்தால் 4வது நாள் எப்படி இருக்கும்? என்னால் போர் அடிக்குது அப்படின்னு தான் எனக்கு இருக்கும் கண்டிப்பாக. அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை, ஒரு கோல், ஒரு பர்பஸ் இல்லை அப்படின்னா அவனோட வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாம் பாதுகாக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல பர்பஸ் நமக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் குரானில் சொல்லும்போது லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், உங்களை மனிதனை நான் படைத்தேன். எப்படி படைச்சு தருமா? நான் படைச்சேன்னு சொல்கிறேன். லக்கத் ஹலக்னன், நான் எப்படி படித்தேன்? ரொம்ப உயர்ந்த படைப்பாக படிச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறேன்.
ஸோ அப்போ ரொம்ப உயர்ந்த படைப்பு அப்படின்றத அல்லாஹ் தன்னோட கையால படைச்சிருக்கான் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமா இருக்குமா? இந்த பூமி எவ்வளோ பெருசா இருக்கு, அதுல எவ்வளோ இருக்கு, மலைகள், செடி, மரங்கள், கடல், ஆறு, ஏரி, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. அதை படைச்ச இறைவன் நம்மளையும் படைச்சிருக்கான். கடல்ல எவ்வளோ உயிரினங்கள் இருக்கு, தரையில எவ்வளோ உயிரினங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒன்னொன்னு எவ்வளோ யூனிக்கா இருக்கு. அதை படைச்ச இறைவன் நம்மளையும் படைச்சிருக்கான். அப்போ இது எல்லாத்தையும் படைச்சிட்டு இது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான் மனிதனை இந்த எல்லா படைப்பையும் விட உயர்ந்த படைப்பா நான் படைச்சிருக்கேன். ஏன்னா அவனுக்கு பகுத்தறியக்கூடிய அறிவை கொடுத்த வேற யாருக்குமே எதுக்குமே கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு பேச கத்து கொடுத்தா வேற எதுக்கும் பேச கத்து தரல, அவனுக்கு எழுத கத்து தரேன் வேற எதுக்கும் எழுத கத்து தரல அப்படின்னு சொல்லி காட்டுறான். சுபஹான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்களேன். அப்போ எல்லா படைப்பையும் விட நம்ம தான் சிறந்த படைப்பான். எல்லா படைப்பும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பெரிய மலைக்கு போறோம், அந்த மலையை படைச்சு பார்த்துட்டு பக்கத்துல ஒரு மனுஷன் இருக்கான், இது ரெண்டுல எது பெருசுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மலை தான் பெருசு ஆட்டோமேட்டிக்கா, அதுதான் ஆன்சர் சொல்லுவோம். அப்போ இந்த பதிலை நம்ம சொல்லும் போது நம்ம யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ் இதை விட ரொம்ப பிரம்மாண்டமா மனிதனை படைச்சேன்னு சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய மனித கண் இருக்குல்ல, அந்த பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஒரு கேமரா உருவாக்க முடியாது. மனிதனுடைய உடல் இருக்குல்ல, அதுல ஒரு பகுதியை கூட நம்மளால உருவாக்கிட முடியாது. அதை மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது இந்த மனிதனை நான் படைச்சிருக்கேன், அவனை நானே உறுதிப்படுத்தினேன். எப்படி உறுதிப்படுத்தினேன்? அவனுக்கு உடல் அமைப்பு கொடுத்து, நஃப்ஸ் அதாவது உள்ளத்தை கொடுத்து, அவனுக்கு மூட்டுகளை உறுதிப்படுத்தினேன் அப்படின்லாம் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நஹ்னு ஹலக்னாஹும் வஷதத்னா அர்ஸஹும் வ இதா ஷிக்னா பத்தல்னா அம்சாலஹும் தப்தீலா. நானே மனிதனை படைச்சேன், நஹ்னு நானே படைச்சேன், ஹலக்னாக்கும் நானே படைச்சேன், வஷதத்னா நானே அவனை உறுதியாக்குனேன், அர்ஸஹும் அவனுடைய உடல் அமைப்பை, அவனோட மூட்டுக்களை, அவனோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை, அவனோட நஃப்ஸை எல்லாத்தையும் உறுதியாக்குனேன் அப்படின்னு சொல்லி காட்டினான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் நாடி இருந்தா அவனை வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ல கூட படைச்சிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான ஃபார்ம்ல நான் படைச்சிருக்கேன். காரணம் என்ன? அந்த காரணம் என்னன்னு யோசிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி குர்ஆன் வசனங்களே சொல்லி காட்டுறான். ஸோ இப்படி ஒரு அழகான படைப்பை படைச்சிருக்கான் அப்படின்னா அல்லாஹ் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட பார்த்துருக்கான். நம்ம ரூஹா இருக்கும்போது, நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கும்போது, நம்மளுடைய தேவை இந்த துன்யாவுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளை படைச்சு விட்டுருக்கான். எப்போ அந்த தேவை போகுதோ அப்ப என்னாகும்? அல்லாஹ் அந்த உயிரை எடுத்துடுறான், ரூஹை எடுத்துடுறான். இப்போ நம்மள மாதிரியே கேரக்டர், நம்மள மாதிரியே பிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மள மாதிரியே உள்ளத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள உருவாக்க மாட்டான். அல்லாஹ்க்கு டூப்ளிகேட் தேவைன்னு அல்லாஹ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்தனியா படைச்சிருக்கான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த விரலுடைய நுனி, அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கூட நான் மாத்தி மாத்தி வச்சு அமைச்சு படைச்சிருக்கேன். ஈவன் ட்வின்ஸா இருந்தா கூட மாத்தி மாத்தி இருக்கும். ஏன்னா யூனிக்னஸ், அல்லாஹ் யூனிக்கானவன். அல்லாஹ் அல் வித்ர், அந்த வித்ர் மனிதனை யூனிக்கா படைச்சிருக்கான். ஒவ்வொரு மனுஷனையும் யூனிக்கா படைச்சிருக்கான். ஸோ அப்படி படைச்சிட்டு சொல்றான், இந்த பர்பஸ், இந்த படைப்பு எதுக்காக? ஒரு பர்பஸ் தேடுறதுக்கா? ஒரு பேனாக்கு பர்பஸ் இருக்கு, ஒரு புத்தகத்துக்கு பர்பஸ் இருக்கு, ஒரு காருக்கு பர்பஸ் இருக்கு. இவ்வளோ அழகான படைப்பு, இவ்வளோ உயர்ந்த படைப்புக்கு ஒரு பர்பஸ் இல்லாம இருக்குமா? சுபஹானல்லாஹ். அது எப்போ நம்ம தேடாம இருக்குமோ அப்போ செல்ஃப் ஒர்த்தே இருக்கா. இதனால நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் வரும். எதுக்குடா இந்த வாழ்க்கை இருக்கு, பேசாம சூசைட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மனிதன், அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கான், என்கிட்ட இருந்து ஏதோ பார்க்குறான், என்னோட தேவை இல்லைன்னா அல்லாஹ் என்னோட உயிரை எடுத்துருவான், என்னால இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அப்போ என்னை என் ரப்பு நம்புறான் அப்படின்லாம் நினைச்சானா, அதை உண்மையிலேயே ஃபீல் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு இறக்கக்கூடிய தாட்ஸ், சூசைடல் தாட்ஸ் வருமா? இல்லை வேற தன்னோட வாழ்க்கை அற்பமானதாக தெரியுமா? எதுக்கடா பிறந்தோம், எதுக்கடா வாழ்ந்தோம் அப்படி தெரியுமா? அவனுக்கு அந்த பர்பஸ் தெரியும். ஸோ அல்லாஹ் என்ன நம்புறான். சுபஹான் அல்லாஹ். என்ன படைச்ச, இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சவன், இவ்வளோ பெரிய கேலக்சியை, பிரபஞ்சத்தை படைச்சவன், அந்த ஸ்டாரை படைச்சவன், சூரியனை படைச்சவன், என்ன படைச்சிருக்கான். அப்போ என்ன படைச்ச என்னுடைய இறைவன் என்ன நம்புறான். அப்போ நான் அதுக்கு எவ்வளோ உண்மையா இருக்கணும். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் நமக்கு அல்லாஹ்னா யாருன்னு தேட சொல்றான். என்னை படைச்சது யாரா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் தேடணும். ரெண்டாவது அவனுக்கு கட்டுப்படணும். அவனுடைய கட்டளைகள் என்ன, அதுக்கு கட்டுப்படணும். அவனுக்கு வணக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றணும். நம்ம என்ன படைப்புக்காக படைக்கப்பட்டோமோ, நமக்கு உதவிகரமா இருக்கிறதுக்காகவும் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறதுக்காகவும் அந்த பர்பஸை நிறைவேற்றணும். இந்த எல்லா காரணத்துக்குமாக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். எஸ்பெஷலி அவ்வளோ பெரிய சக்தியாளன் நம்மளை விரும்புகிறான், நம்மளை நேசிக்கிறான், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். ஸோ வி ஆர் த சூசன் பீப்புள். ஸோ தேர்ந்தெடுத்து இந்த நேரான மார்க்கத்தை வேற கொடுத்துருக்கான். ஒரு காலமும் நம்ம என்ன நினைக்கக்கூடாது,
எதுக்குடா படைக்கப்பட்டோம், எதுக்குடா இருக்கோம், பேசாம இறந்து போயிடலாம் அப்படின்ற நினைப்பு நமக்கு வரவே கூடாது. எவ்வளோ பெரிய கஷ்டமான நிலையில கூட அந்த கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த கஷ்டத்தினால என்னோட ரப் உயர்ந்த சொர்க்கத்தை தரப்போறான், எவ்வளோ சந்தோஷமான நிலையில கூட என் ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கணும். இந்த 2 மனநிலையும் நம்ம உறுதிப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி உறுதிப்படுத்தும் போது நிச்சயமா வல்லாஹி இந்த வாழ்க்கையும் நமக்கு செல்ஃப் ஒர்த் ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியதாகும், மறுமையிலையும் நமக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் மாறும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தரட்டும். இந்த ரமதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுக்காக தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான், அல்லாஹ் கிட்ட பாவமன்னிப்பு கேட்கறதுக்காக தான். இதெல்லாம் சும்மா யாரோ நமக்கு சொல்லி வச்சாங்க அப்படின்னு நம்ம முஸ்லீமா பிறந்துட்டோம், அல்லாஹ் இருக்கான்னு யாரோ சொன்னாங்க அதனால நோன்பு வைக்க சொன்னாங்க அப்படின்னு இல்லாம, எதனால வைக்கிறோம், எதனால பாவமன்னிப்பு கேட்கிறோம், எதனால அல்லாஹ்வுடைய அருளை கேட்கிறோம், எதுக்காக துவா செய்றோம், இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா இந்த ரமதானை நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நோன்பையும் நோக்கும் போதும் சரி, அதை நோன்பை விடும்போதும் சரி, நைட்டு தூங்கும் போதும் சரி, அந்த பர்பஸை உணர்ந்து என் ரப்பு என்னை எவ்வளோ நேசிக்கணும், அப்போ அவனை நான் எவ்வளோ நேசிக்கணும், அவனுக்கு எவ்வளோ கட்டுப்படணும் அப்படின்னு ஒவ்வொரு நோன்பையும் நோக்க ஆரம்பிப்போம். அதில் அதிகமான சதக்காவை ஜக்காத்துகளை நம்ம நிறைவேற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய மக்களுக்கு பயனுள்ள மக்களாக நம்ம மாறுவோம். நம்ம மூலமா பொருளாதாரத்திலேயோ இல்லை ஒரு சின்ன வார்த்தையினாலேயோ ஒரு சின்ன சிரிப்புனால கூட மற்றவங்களுக்கு உதவியா இருக்கலாம். அந்த மாதிரி உதவியா இருக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.